கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம உலக செய்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். உலக செய்தினா பொதுவாகவே வளைகுடா செய்தி தான் நம்ம இப்போதைக்கு உலக செய்தியாக பேசுகிறோம். அப்பப்போ இதை தாண்டி போய் ரஷ்யா அப்படி பேசுகிறோம், அமெரிக்கா பேசுகிறோம். ஸோ உலக செய்தி, இந்த உலக செய்தியில் இப்போ உலகத்தை பயமுறுத்துகிற ஒரு செய்தி இதை பேச போகிறோம். பயமுறுத்துகிற செய்தி அணு ஆயுதம் போர் வருதா அப்படின்னா இல்லை. வேறு ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை இஷ்யூ வருதா அப்படின்னா மிகப்பெரிய இஷ்யூ இருக்குது. நமக்கே தெரியாமல் மிகப்பெரிய அளவில் இஷ்யூ வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுக்கு ஒரு டீட்டெயிலாம் வந்திருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டன், ஹை பட்டன், பெல் பட்டன், இதை மூணையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வேற நண்பர்களுக்கு பகிர்ந்து, தேவைப்படுறவங்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நீங்கள் ஹை பட்டன் நிறைய கிளிக் பண்ணி எனக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. அந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. இனி கொடுக்க போகிற ஆதரவுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி. சரி, இப்போ நம்ம ஏஐ டெக்னாலஜி, இது நம்ம அதை பற்றி முன்னாடியே கொஞ்சம் பேசியிருக்கோம். ஏஐ டெக்னாலஜின்னு எடுத்திங்கன்னா அது பெரிய அளவுக்கு நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன். ஏற்கனவே அந்த சாங் ரெக்கார்டிங் ப்ளஸ் அதில் விஷுவல் போடுறதெல்லாம் நான் ஆச்சரியப்பட்டேன். அது சுனோ ஆப்பு, இந்த ஆப்பு ப்ளஸ் கூகுள் ஃபைல்ஸ் ஏதோ சம்திங் எனக்கு தெரியல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு கட்டினா போதும், நிறையா பொம்மையாக ஆட்கள் ரியாலிட்டியோடு இதோடு நிறைய சேருது. நம்ம சில எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ அது அந்த அளவுக்கு தேடலோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வால்வு ரேடியோலேருந்து, டிரான்சிஸ்டர்லேருந்து, அப்புறம் இன்டகிரேட்டட் சர்க்யூட் ஐசிலேருந்து, அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போய் அடுத்த லெவலுக்கு போய் இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி ஆமாம் அப்படின்னு சொல்லி இப்போ கசாலி டிகோட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏஐ மோடில் போட்டேன்னு வச்சுங்களேன், பலன்னு நம்மளோடது என்ன யூடியூப் சேனல் எப்படி, அப்போ கசாலி டிகோடோட இப்போ ஃபேஸ்புக் எப்படி, அப்புறம் அதில் கசாலின்னு வந்திருக்கா, கசாலியோட ஃபேஸ்புக் என்ன, இன்ஸ்டாகிராம்னு இதென்ன அதென்ன, அவர் எங்கே பிறந்தார், இது பிறந்தார், இந்த டிகோடு எப்போ ஆரம்பிச்சது, என்னென்ன தகவல் வேணுமோ அத்தனையும், ஃபோட்டோஸ் என்ன ஃபோட்டோஸ், வீடியோன்னா வீடியோஸ் அப்படின்னு பயங்கரமாக குமியுது. சரி, அப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒருத்தர் தமிழ் சினிமா இந்த மாதிரி குடும்ப கதை, அதை எனக்கு கதையாக வேணும், தமிழில் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா, குடும்ப கதை, ஃபேமிலி ஸ்டோரி அப்படின்னு போட்டோம்னா, தமிழில் சப்போஸ் குடும்ப கதை வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, குடும்ப கதையாக ஒரு மாதிரி கொண்டு இந்த கதை வேணுமா இப்படி வேணும் நிறைய கொடுக்குது. காதல் கதை அப்படின்னா அது ஒரு மாதிரி கொடுக்குது. அது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காதல் கதையை பூரா படித்து பார்க்குது. நம்ம எந்திரன் படத்தில் இது எல்லாத்தையும் இப்போ டெலிஃபோன் டைரக்டரியை எடுத்து இப்படி படித்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு ஏஐ வேலை செய்யுது. அந்த ஏஐ வேலை செய்யணும்னா நம்ம முன்னாடி பேசியிருக்கோம், அதுக்கு ரொம்ப ஹீட்டு வரும். அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். கூலண்ட் இருக்கு இல்லையா, அது கூல் பண்ணுறதுக்கு நிறைய தேவைப்படும். ப்ளஸ் சில கெமிக்கல் தேவைப்படும் அப்படிங்கிறதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் இதுக்கு முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, இது ஒன்றா நான் ஒரு பேஜ் பை பேஜாக அது டீட்டெயிலாக வாசிச்சிட்றேன். ஏன்னா உலகம் பெரிய அளவுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய த்ரெட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறதான். தி என்டையர் சிப் இண்டஸ்ட்ரி இஸ் அபவுட் டு ஷட் டவுன் அண்ட் நோபடி இஸ் பேனிக்கிங் எட். இப்போ என்டையர் சிப் இண்டஸ்ட்ரி, ஏன்னா இதுக்கான எல்லாத்துக்கும் முக்கியம் சிப்பு தான் டோட்டலாகவே. ஸோ அந்த சிப் இண்டஸ்ட்ரி இஸ் அபவுட் டு ஷட் டவுன். சிப் இண்டஸ்ட்ரி எங்கே நமக்கு அதிகமான சிப் எங்கே தயாராகுது, ஒன்று தைவானில் தயாராகுது. தைவானுக்கு அதுக்கான மூலப்பொருள் எங்கேருந்து போகுது, சைனாலேருந்து போகுது. அப்புறம் சைனாவில் தயாராகுது, அமெரிக்காவில் கொஞ்சம் தயாராகுது. அதுக்கப்புறம் வியட்நாமில் கொஞ்சம் தயாராக நான் கேள்விப்பட்டேன் கொஞ்சம். அப்புறம் சிப், அதாவது பெரிய அளவுக்கு சிப் உலகத்தில் தயாராகிறது தைவான். அதுக்கப்புறம் சவுத் கொரியா கொஞ்சம் யூஸ் பண்ணுது, நிறையா தயாராகிறது தைவானில். அப்புறம் சைனா, மெயினாக சைனா அண்ட் தைவான் அப்படிங்கிறது அந்த சிப் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசு. அந்த சிப்பு தேவைப்படுது. ஓகே, அந்த சிப் இண்டஸ்ட்ரி பயங்கர இதாக இருக்குது. அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, சாம்சங் அண்டு எஸ்கே ஹைனிக்ஸ் ஜஸ்ட் வெண்ட் ஆன் ஹை அலர்ட். ஏன்னா சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய அந்த சாம்சங், அப்புறம் எஸ்கே ஹைனிக்ஸ் அப்படின்ற அந்த 2 கம்பெனிகளுக்கு இல்லையா, அதோட மொத்த மூலமே நீங்கள் சாம்சங் மொபைல் எடுத்துக்கங்க, எலக்ட்ரானிக் ஐட்டம் எடுத்துக்கங்க, அப்புறம் கார் அதாவது என்னென்ன ஐட்டம் இருக்கோ ஏகப்பட்ட ஐட்டம், அது அத்தனையும் ஷிப் கேரியிங் ஹீலியம் ஹேவ் ஸ்டாப்ட் மூவிங் த்ரூ த கல்ஃப். இதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுது ஹீலியம், HE அப்படிங்கிறது இதோட குறியீடு. ஓகே, ஐ திங்க் அது அணு எண் 2, ஹைட்ரஜன் 1, ஹீலியம் 2. இந்த ஹீலியம் எப்படி வருது, சூரியனில்
ஹைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் ரெண்டு சேர்ந்து மொத்தத்துக்கு இணையும் போது அதுதான் வந்து ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம வந்து இங்கே பாம் வந்து ஒரு ஹைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் வந்து ரெண்டையும் சேர்த்து இணைக்கும் போது பயங்கரமான வெப்பமும் பயங்கரமான ஒளியும் கிடைக்கும். அது கடைசி ப்ராடக்ட் என்ன வருதுன்னா 2 ஹைட்ரஜன் சேரும்போது ஹீலியம் வந்து சேருது. ஓகே, அந்த ஹீலியம் வந்து எங்கேருந்து கிடைக்குது நமக்கு? இங்கே பூமியில் எங்கேருந்து கிடைக்குது? கேஸ் இருக்கு இல்லையா, நமக்கு நேச்சுரல் கேஸு, அதுலேருந்து வரக்கூடிய முக்கியமான பை ப்ராடக்ட் வந்து ஹீலியம். ஓகே, ஹியர் இஸ் ஹவு திஸ் டெஸ்ட்ராய்ஸ் எவ்ரி திங், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒன்றா சொல்லுவோம் அப்படிங்கிறது. ஹீலியம் இஸ் யூஸ்டு டு கூல் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட். வித்தவுட் இட் சிப் ஃபேப்ஸ் கேனாட் ஆப்ரேட். இந்த ஹீலியம் இல்லைன்னா அந்த சிப்போட ஃபேப்ரிகேஷன் ஃபேப்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹீலியம் இன் திஸ் ப்ராசஸ். சப்போஸ் ஹீலியம் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து வேறு ஏதாவது போட்டு நைட்ரஜனோ ஹைட்ரஜனோ அல்லது வேறு ஏதாவது போட்டு லிக்விட் ஹைட்ரஜன் என்னத்தையாவது போட்டு வந்து கூல் பண்ணோம்னா அதுக்கு பண்ணவே முடியாது. இதுக்கு ஹீலியம் மட்டும்தான் வேணும், இதுக்கு வேறு ஆல்டர்னேட்டே கிடையாது அப்படிங்கிறது தான் துயரம். ஓகே, இது வந்து இப்போது அந்த கல்ஃபில் வந்து ஹர்மோஸ் ஷட் ஆகிருக்கு, அந்த பக்கம் வந்து பாபல் மத்திப் ஷட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த நேரத்தில் இங்கேருந்து மெயினாக வந்து கத்தார்லேருந்து நேச்சுரல் கேஸ் அங்கேருந்து வரக்கூடிய அந்த நேச்சுரல் கேஸ்லேருந்து வரக்கூடிய கிடைக்கக்கூடிய விஷயம் ஹீலியம் இருக்கு இல்லையா. அந்த ஹீலியம் வந்து இப்போது ஷட் ஆயிடுச்சு, கிடைக்கல. அப்போது சிப் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஹீலியம் கிடைக்கல. அப்போ ஹீலியம் சிப்பு தயாரிக்க முடியல. சிப்பு தயாரிக்க முடியலன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் இல்லை. எலக்ட்ரானிக் ஐட்டம் இல்லைன்னா ஃப்ளைட் இல்லை. ஏகப்பட்ட ஃபைட்டர் ஜெட் ஃப்ளைட்டாக, கார்கோ ஃப்ளைட்டாக இருக்கட்டும், அல்லது பேசஞ்சர் ஃப்ளைட்டாக இருக்கட்டும், அல்லது ராக்கெட்டாக இருக்கட்டும், அல்லது நம்ம சேட்டலைட்டாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் எதை வேணாலும் எடுத்துக்கங்க, அதில் வந்து வேறு வழி இல்லை அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஹீலியம் ஷிப்ஸ் த்ரூ கல்ஃப் ரூட்ஸ் நவ் அண்டர் ஃபயர். கல்ஃப் ரூட் தான் மோஸ்ட். ஏன்னா கத்தார் ப்ரொடியூசர்ஸ் ஓவர் 1/3 ஆஃப் குளோபல் ஹீலியம். இட்ஸ் எல்என்ஜி பிளான்ஸ் ஹேவ் ஷட் டவுன். ப்ரொடக்ஷன் இஸ் ஹால்டட் இன்டெஃபினிட்லி. ஸோ ரொம்ப முக்கியமாக சொன்னது தான் இது. என்னென்னா கத்தாரில் இருக்கக்கூடிய எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ், ஓகே, அது வந்து இப்போ ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டாப் பண்ணி அது எப்போ முதல்ல என்ன சொன்னாங்க, இதை வந்து ஜிசான் வந்து ஆகஸ்ட் 15 செப்டம்பர் சம்திங், ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15 வரைக்கும் ஹால் பண்ண சொன்னாங்க. இங்கே வந்து எல்என்ஜி அதோட ப்ரொடக்ஷன் வந்து ஹால் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் ஹால் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டெஃபினிட்லி, எப்போ திறப்பாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஹால் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா மேக்ஸ் 60% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மெமரி சிப்ஸ். இந்த இதில் வந்து மெமரி சிப்ஸில் வந்து ரொம்ப 60% இது பண்ணுறாங்க. மற்றபடி இதில் வந்து என்ன என்விடியா அது நிறையா இதுக்கு இது தேவைப்படுது இல்லையா. சாம்சங் அண்ட் எஸ்கே ஹைனிக்ஸ் சப்ளை ஆப்பிள், என்விடியா, டெஸ்லா, எவ்ரி ஏஐ கம்பெனி ஆன் எர்த்து. ஸோ சவுத் கொரியாவோட வருமானம் வந்து இந்த சிப் ஃபேக்ட்ரியிலேருந்து வருது. அந்த சிப் ஃபேக்ட்ரி தேவைப்படுது, ஹீலியம் தேவைப்படுது. ஹீலியம்க்கு எது தேவைப்படுதுன்னா எங்கன்னா கத்தாரில் இருக்கக்கூடிய எல்என்ஜி கேஸு. அந்த எல்என்ஜி கேஸை எடுத்து அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணணும், ஹீலியம் ஆக்கணும். அப்புறம் கப்பலில் வந்து அப்படியே ஹர்மோஸ் வழியே வெளியே வரணும். அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து போய் சவுத் கொரியாவில் போய் நிற்கணும். அங்கே போய் இறக்கிட்டு அந்த ஹீலியம் வந்து சிப் ஃபேக்ட்ரி போகணும். இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடக்கணும். இது இல்லாமல் இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற என்னது மெமரி சிப்ஸு. நம்ம மெமரி சிப் எல்லாருக்குமே தெரியுமே, சின்னதாக இருக்கும். சிப் ஃபேக்ட்ரிங்கிறது நமக்கு வந்து மொபைலில் வந்து சின்னதாக மெமரி சிப் வைப்போம், இந்த கேமராவில் வைப்போம், அப்படி ஆரம்பித்து எல்லாத்துலேயும் சிப்பு தேவைப்படுது. அந்த சிப் வந்து ஹை குவாலிட்டி, ரொம்ப ஹை டெஃபினிஷன் அப்படின்னு வச்சோம்னா அந்த சிப்பில் வந்து 60% சவுத் கொரியாவில் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இல்லையா. அது வந்து எதுக்கு சப்ளை பண்ணுறாங்க? ஆப்பிள் கம்ப்யூட்டரு, அப்புறம் ஐஃபோனு, அப்படி ஆரம்பித்தா ஆப்பிள் நிறுவனம் வந்து உலக அளவில் எவ்வளோ ஃபேமஸ்ஸு. ஓகே, அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐபேடு, ஐஃபோனு, இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர் ஆரம்பித்து அதில் எக்கச்சக்கமாக இருக்குது ஆப்பிளில். அது போக இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர் மொபைல் இல்லாமல் வேறு ஐட்டங்கள் வேறு நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃப்ரீ லிஸ்ட்டே இருக்குது ஆப்பிளில். அதுக்கப்புறம் என்விடியாங்கிறது ஏற்கனவே சைனாவுக்கு தரமாட்டேன், இது தரமாட்டேன். என்விடியா வந்து தெரியும், இதில் வந்து கிராஃபிக் கார்டு அதுன்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க இல்லையா. அந்த என்விடியாங்கிறது ரொம்ப ஃபேமஸ், வருவது தேவைப்படுது. என்விடியா இல்லைன்னா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டமே வந்து தடுமாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த என்விடியா, டெஸ்லா
எலன் மஸ்கோட டெஸ்லா காரு, அது வந்து ஆள் இல்லாமல் போகுது, இங்கே போகுது, சேட்டலைட்டில் போகுது, எல்லாம் ஓகே தான். அதுக்கு வந்து இதெல்லாம் வேணும்ல, டெஸ்லா காருக்கு சப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஏஐ கம்பெனி, நீங்கள் வந்து சேட் ஜிபிடி எடுத்துக்கங்க, அல்லது வந்து டீப்செப் எடுத்துக்கங்க, அல்லது குரோக் எடுத்துக்கங்க, அப்படி ஆரம்பித்து என்னென்ன இப்போ ரொம்ப புதுசு புதுசாக நிறைய கம்பெனி வர ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன கம்பெனி, பெரிய கம்பெனி, எல்லா கம்பெனியும். அவ்வளோ ஏஐ கம்பெனிக்கும் இவங்க சிப்பு சப்ளை பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே அங்கே ஹால்ட் ஆகுதுன்னா எல்லா கம்பெனியும் வந்து ஒரு மாதிரி தடுமாட்டத்தில் இருக்காங்க. கொரியா கெட்ஸ் 64% ஆஃப் இட்ஸ் ஹீலியம் ஃப்ரம் கத்தார், 80% ஆஃப் இட்ஸ் ஹை பியூரிட்டி செமிகண்டக்டர் யூஸ். ஸோ 64% ஹீலியம் வந்து கத்தார்லேருந்து வருது. அப்போ மோர் தென் 50%. அப்போ இதை நம்பித்தான் இது வரைக்கும் இருந்தது, இன்னும் இருக்குது. அதில் ஹை பியூரிட்டி செமிகண்டக்டர் யூஸுக்கு வந்து 80% இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. அப்போது சவுத் கொரியா வந்து கதற ஆரம்பிச்சிருச்சா? சவுத் கொரியா கதர்னா இந்த கதறல் வந்து எங்கே அடிக்குது? ஓங்கி அமெரிக்காவில் அடிக்குதா? ஏன்னா டெஸ்லா காராக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், அல்லது என்விடியா இருக்கட்டும், அல்லது ஏஐ கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அவ்வளோ பேரும் இனி கதறாங்கன்னு அர்த்தம். நவ் வாட்ச் த டோமினோ எஃபெக்ட். என்னங்கிறதுனா, ஹீலியம் ஸ்டாப்ஸ் ஷிப்பிங், சிப் ஃபேப் ஸ்லோ ப்ரொடக்ஷன் வித்தின் டேஸ், என்விடியா காண்ட் கெட் எனஃப் மெமரி சிப். ஸோ இது வந்து ஒன்றா தமிழ்லையும் சொல்லிடுவோம். இப்போ வந்து என்னென்னா, ஹீலியம் வந்து ஷிப்பிங் பண்ண முடியலை. ஸோ ஹீலியம் கத்தார்லேருந்து கப்பலில் ஏற்றி கொண்டு போக முடியலை, நம்பர் 1. நம்பர் 2 வந்து சிப் ஃபேக்ட்ரி வந்து அதோட ப்ரொடக்ஷனை அப்படியே கம்மி பண்ணுது. ஓகே. 3வது வந்து என்விடியா இருக்கு இல்லையா, அது வந்து என்ன என்விடியான்னு சொல்லி தெரியாதவங்க நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் என்விடியா. என்விடியான்னு போட்டாலே நிறையா டீட்டெயில் வரும். ஸோ அந்த என்விடியா வந்து தேவையான அளவுக்கு மெமரி சிப் வந்து என்விடியாவுக்கு கிடைக்கல. அடுத்து 4வது, ஆல் டேட்டா சென்டர்ஸ் கான் கெட் எனஃப் ஜிபியு. அப்படின்னா சிபியு இருக்குது, ஜிபியு இருக்குது, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது நார்மலாக கம்ப்யூட்டர் வச்சுருப்போம். ஓகே, கம்ப்யூட்டர் மானிட்டர் இருக்கும், சிபியு இருக்கும். ஜிபியு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து கிராஃபிக் கார்டு, கிராஃபிக் யூனிட் அது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு ஆல் டேட்டா சென்டர்ஸ் கான் கெட் எனஃப் ஜிபியு. அப்புறம் ஆப்பிள் காண்ட் பில்ட் ஐஃபோன் வந்து இனி பண்ண முடியாது. டெஸ்லா காண்ட் பில்ட் கார்ஸு. இப்போ காரெல்லாம் செய்வாங்க, அப்போ நகரணுமே, அதுக்கு வந்து இந்த சிப்பு கிடையாது. அதுக்கப்புறம் $600 பில்லியன் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி கிரைண்ட்ஸ் டு அ ஹால்ட். 600 பில்லியன், அப்போ கிட்டத்தட்ட 55 லட்சம் கோடி ஒருத்து உள்ள, அதாவது வியாபாரம், அதுக்கு அந்தளவுக்கு வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த செமிகண்டக்டர் நிறுத்தப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன் உள்ள ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் திஸ் இஸ் worse than தி 2021 சிப் ஷார்ட்டேஜ். அப்போ என்னென்னா, அந்த டைமில் வந்து 2021 கொரோனா வந்துச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாம் டோட்டலாக ஸ்டாப் பண்ணாங்கல்ல, அப்போ வந்து சிப்பு வந்து தயாரிப்பு குறைஞ்சிச்சு. தட் வாஸ் காஸ்டு பை அ கோவிட் ஸ்லோயிங் ஃபேக்ட்ரிஸ். திஸ் இஸ் காஸ்டு பை அ வார் பிளாக்கிங் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ஈவன் ரீச்சிங் ஃபேக்ட்ரிஸ். ஸோ இப்போ என்ன, அமெரிக்கா அங்கே எடுத்த முடிவு, அங்கே ஆரம்பித்து இந்த மாதிரி ரெஜிம் சேஞ்ச் பண்ண போகிற இங்கே ஆரம்பித்தது, சுற்றி எங்கே போகுது பாருங்கள், உலகம் பூரா வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக கதறது வந்து அமெரிக்கா. ஓகே. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹீலியம், இட்ஸ் அ நியான், இட்ஸ் அ பலாடியம், இட்ஸ் எவ்ரி ரேர் கேஸ் தட் ஷிப்ஸ் த்ரூ த கல்ஃப். ஸோ பலாடியம், நியான், அப்புறம் வந்து இது ஹீலியம், இது எல்லாமே வந்து கல்ஃப்லேயே தான் வருது. அப்போ கல்ஃப்லேருந்து சப்ளை இல்லைன்னா மொத்த உலகமும் இந்த ஏஐ டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், கப்பலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம், சேட்டலைட்டு, ராக்கெட்டு, எல்லாமே சோழி முடிச்சுன்னு அர்த்தம். இப்போ இங்கேருந்து ஒரு மிசைல் போகுதுன்னா மிசைல் தேவைப்படுதே, அப்புறம் ட்ரோன்னா ட்ரோனுக்கு தேவைப்படுதே, அப்புறம் வந்து கொசுப்படைன்னு சொல்லிட்டு வந்து போட்டுக்கு தேவைப்படுதே. எதுக்குத்தான் தேவையில்லை, எல்லாத்துலேயும் தேவைப்படுது. அத்தனைக்கும் சிப்பு தேவைப்படுது. சிப்பு தயாரிக்கிறதுக்கு கூலிங் பண்ணணும், கூலண்ட் தேவைப்படுது. அது வந்து ஹீலியம், அந்த ஹீலியம் வந்து கத்தார்லேருந்து மெஜாரிட்டியாக வருது. அப்போ என்ன செய்வீங்க? ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதான். இதில் வந்து ஈரான் என்ன சொல்கிறாங்க, ஈரான் didn't need to fire a single missile at a chip factory.
நீங்கள் வந்து ஈரான் வந்து சிப்பு ஃபேக்ட்ரியில் போய் அங்கே சிப்பு தயாரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே போய் வந்து ஒரு மிசைலை போய் போட்டு அழிப்போம், அதெல்லாம் வேண்டியதில்லை. இங்கே ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்காக அங்கே சிப் ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து முக்கியமாக என்ன விஷயம்னா, நமக்கு வந்து தெரியாமல் இப்போது நேரடியாக வார், இங்கே யுத்தம், இத்தனை மக்கள் இங்கே ஒரு 15-20,000 பேர் ஈரானில் வந்து இறந்து போயிருக்காங்க. ஒரு 10,000 பேருக்கு மேலே இஸ்ரேலில் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் வந்து 1000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. இந்த இறப்பு நமக்கு வந்து தெரியுது. இதில் வந்து எப்படின்னா அஃபிஷியலாக கொஞ்சமாக வரும், அன்அஃபிஷியலாக தான் நிறையா வரும். அப்புறம் இத்தனை கப்பல் அடி வாங்கியிருக்கு, இவ்வளோ பில்டிங் இடிஞ்சிருக்கு, இவ்வளோ மக்கள் துயரத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து விலைவாசி ஏறி இருக்குது, எல்லாம் ஏறி இருக்குது, மக்கள் பேனிக்காக இருக்காங்க. அப்புறம் இதை வந்து ஹார்மோஸ் க்ளோஸ் பண்ணி இதெல்லாம் ஓகே தான். இது எங்கே ஆரம்பிச்சது? பிப்ரவரி 28 இந்த வீணா போன கிறுக்கு அதிபர் ட்ரம்ப்பும் கிரிமினல் அதிபர் நெதன்யாவும் சேர்ந்து ஆரம்பித்த இந்த ஒரு கேவலமான நடத்தை, இந்த செயல். இங்கே அமைதியாக உட்காந்துக்கிட்டு எங்கே அடித்தா வலிக்குமோ அங்கே அடிக்கிறாங்க. அமெரிக்காவோட டோட்டல் தளத்தை பூரா, பேஸை பூரா அடிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டம் பூரா அடிக்கிறாங்க. அங்கே வந்து வச்சிருக்கக்கூடிய ஃப்ளைட்டு அங்கே ஸ்டால் ஹால் பண்ணி வச்சுருக்காங்களா, அது பூரா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணி நடக்கும்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு திறக்க முடியாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹீலியம் போகுது, நியான் போகுது, பல்லாடியம் போகுது. அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து எங்கே அடிக்க முடியும்? கத்தார் அடிக்கிறாங்க. ஸ்டாப் பண்ண முதல்ல அப்படின்னு அங்கே வந்து என்னது நம்ம ராஸ் லஃபான்னு சொல்லி ஒரு இடம் சொன்னோம் இல்லையா, அங்கே அடித்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் எங்கெங்கெந்தெல்லாம் ரொம்ப பயங்கரமாக போச்சோ, இப்போ கப்பலுக்கு பயங்கரமாக சப்ளை போகுதா பஹ்ரைன்லேருந்து. பஹ்ரைன் கப்பல் ஃப்ளீட் 5 அவருடைய கப்பல் படைய தளத்தை அடித்து முடிச்சாங்க. அமெரிக்கா வந்து உண்மையிலேயே ஆடி போய் கிடக்கு. என்னடா அது இப்படி நம்ம நினைக்காத அளவுக்கு புத்திசாலித்தனமா அடிக்கிறாங்களே. இதுக்கு வந்து பின்னாடி வந்து இப்போ இயக்குறது யாரு? சைனாவும் ரஷ்யாவும். ஓகே. அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து த்ரெட்டன் கொடுக்குறது, மிரட்டுறது யாரு? நார்த் கொரியா. நீ இங்கே அடிச்ச உன் இடத்துக்கு வந்துடும், 10 இதை வந்து மிசைல் அனுப்பிச்சு விட்டு பார், என்னோட தோழன் ஈரானை நீ அடிச்ச கை வச்ச அப்படின்னா இங்கே நான் வந்து உன்னை அடிப்பேன். சரி, இப்போ அங்கே வந்து ட்ரில் பண்ண போகிறேன், ட்ரில்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாமே பயந்து உலகத்தோட இன்னைக்கு நிலைமையே வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணாலும் சரி, ஒவ்வொருத்தர் கையிலையும் வந்து ஒரு 10 நாடு 10 நாடு இவங்க கையில் வந்து அணு ஆயுதம் இருக்கு. அணு ஆயுதத்தை எந்த ஒரு நாடு இப்போ வந்து பிரயோகப்படுத்துதோ அந்த நாடு வந்து சோழி முடிச்சுன்னு அர்த்தம். மற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா 45 வந்து ஜப்பான் மேலே அணு ஆயுதம் பிரயோகப்படுத்தினாங்கன்னா அன்னைக்கு வேற நாட்டில் எந்த நாட்டிலையும் அணு ஆயுதம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு 10 நாட்டில் இருக்கு, அஃபிஷியலாக 9 நாட்டில் இருக்கு, அன்அஃபிஷியலாக வந்து ஒரு 15 நாட்டில் இருக்கும்போது தோணுது. ஓகே. அதனால அமெரிக்கா பண்ண ஒரு முட்டாள்தனம் இன்னைக்கு அவன் நாட்டையும் வந்து சோழி முடிக்குது. அவனுக்கு வந்து ஆயுத உற்பத்தி பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து மக்கள் புழக்கம் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரானிக் ஐட்டத்தை பண்ண முடியல, காரு பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. எல்லாம் சோழி முடிச்சு அப்படியே பேன் இப்போ உட்கார நிலைமைக்கு வந்திருக்கு. இது வந்து உலகத்தின் மிகப்பெரிய பயமுறுத்தல், மிகப்பெரிய த்ரெட். ஓகே. இந்த ஹீலியம் அப்படின்னு ஒற்றை வார்த்தை, இந்த ஹீலியம் ஏற்கனவே ஓப்பனிங்கில் சொன்னதான், சூரியனில் தினந்தோறும் 24 மணி நேரம் நடந்துக்கிட்டே இருக்கிற விஷயம் ஹீலியம். நமக்கு வந்து நேச்சுரல் கேஸில் கிடைக்குது. இது கிடைக்கிறத என்ன கணக்கு போட்டு பார்த்து ஒழுங்காக வந்து, ஐயா ராசாக்களா நீங்கள் நல்லா இருங்க, நான் நல்லா இருக்கேன், உனக்கு எதாவது பிரச்சனையா நான் உதவுறேன், அல்லது எனக்கு எதாவது பிரச்சனை உதவுவா அப்படின்னு ஒருத்தர் இல்லாமல் கோரப்பல்ல காமிச்சிக்கிட்டு கொடூரமாக வந்து நான் உன்னை அடிப்பேன், நீ எனக்கு பணிஞ்சு போ அப்படின்னா என்னங்கடா பண்ணுறீங்க? உலகத்தில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? ஆனானப்பட்ட செங்கிஸ்கான், தைமூர், ஆனானப்பட்ட ஹிட்லர், அதே மாதிரி இப்போ வந்து ஆனானப்பட்ட ஒரு கிறுக்கதிபர், ஆனானப்பட்ட ஒரு நெதன்யாகு வந்து பிறந்து பால் குடிச்ச காலத்திலிருந்து அந்த ஆள் கிரிமினல். ஓகே. இவ்வளோ கேவலமானது வந்து இன்றைக்கி மொத்த உலகத்தையும் ஆட்டி படைச்சிட்டாங்களா? இதில் வந்து சைனா கொஞ்சம் கூலாக இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க போல இருக்குது. எல்லாம் கிளியராக ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஈரான்லேயும் கிடைக்குது. அந்த நேச்சுரல் கேஸ் வந்து சைனாவுக்கு போகுது, வேறு வழி இல்லை. சைனா வந்து அழகாக வந்து ஹீலியமாக இதுவாக எல்லாத்தையும் அவன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைனா வந்து ரொம்ப கூலாக இருக்குது. இந்தியாவுக்கு கஷ்டம் இனி அடுத்து. ஏன்னா இந்தியாட்ட வந்து இந்தியாவில் நேச்சுரல் கேஸ் கொஞ்சம் கிடைக்குது. அந்த நேச்சுரல் கேஸில் வந்து நமக்கு ஹீலியம் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. இந்தியா வந்து ஓரளவு தப்பிக்கும். ஆனால் தப்பிக்காத பிரச்சனை என்னென்னா, ஜப்பானு, சவுத் கொரியா, அமெரிக்கா, இது எல்லாம் வந்து மொத்தத்துக்கு கொலாப்ஸ் ஆகும். ஸோ இது வந்து பெரிய அளவுக்கு த்ரெட்டு. நீ கண்டபடி வந்து வம்புழுக்காத, யார்கிட்டையும் வம்புழுத்தா ஓ மேலேயே வந்து அடிபடும் அப்படின்னு, இது பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சுற்றி விட்டா, ஸோ அப்படி சுற்றி ஒரு விலங்கையோ ஒரு இதையோ அடிச்சுட்டு நம்ம கைக்கு திரும்பி வரும். அந்த மாதிரி பூமராங். நீ அங்கே அடித்த இப்போ உன்னைய திருப்பி அடிக்குது. இது கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மாங்கிறதுனா அது நம்பிக்கை உள்ளவங்களுக்கு. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது ஒரு பூமராங். நீ அடித்த ஓ மேலே திருப்பி தாக்குது. அமெரிக்கா வந்து நாசமாக போய்கிட்டு இருக்கு.
3 ட்ரில்லியன் எக்ஸ்ட்ரா, 37 ட்ரில்லியன் இருந்தது 2025 ஜனவரியில். இன்னைக்கு வந்து 40 ட்ரில்லியன் கடன். அப்போ என்னாச்சு? கிட்டத்தட்ட 300 லட்சம் கோடி, 250 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன். எங்கே போச்சு அந்த கடன்? எங்கே வந்துச்சு? மக்கள் நலத்துக்கு பண்ணீங்களா? ஒன்றும் இல்லை. நீ வந்து ரொம்ப ஓவராக வந்து உரண்டை இழுத்து பண்ணு, நீ நாசமாக போய்கிட்டு இருக்க. இப்போ உலகமே நாசமாகிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் பிரச்சனை. இனியும் ஃபோனுக்கு எல்லாத்தையும் இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸு இப்போலாம் வந்து நம்ம சாதாரணமாக வந்து ஃபோன் வாங்க போனாலோ அல்லது வந்து ஹார்ட் டிஸ்க் வாங்க போனால் 10,000 ரூபா இருந்த ஹார்ட் டிஸ்க் நீங்கள் பார்த்தா 17,000 18,000 கேட்டால் வந்து எல்லாம் பிரச்சனை சார் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு இன்னும் ஜாஸ்தியாக ஏறும் போல இருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ள முக்கியமான செய்தி. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.